வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி வெளியிட உள்ள சுற்றறிக்கையின் அடிப்படையில் அனர்த்த நிதி திட்டமிடல் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் நிலைமையினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 607 உயர்ந்துள்ளதாக தகவல். 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 3வது வாசிப்பு நாடாளுமன்றத்தில் இன்று 157 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். மக்களின் உயிர் வாழும் உரிமையினை பாதுகாக்க தவறியமைக்காக ஜனாதிபதிக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். உதய கமன்பில தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். மத்திய வங்கியில் விரைவில் வெளியிடப்பட உள்ள சுற்றறிக்கையின் அடிப்படையில் அனர்த்த நிதி திட்டமிடல்கள் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேபோல் காப்புறுதி தவணை முறையில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து விரைவில் கலந்துரையாடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் இருந்த நிலையை விட சிறந்த நிலையில் கொண்டு சேர்ப்பது அரசின் கடமை எனவும் அது விரைவில் செயற்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதிப்படுத்தினார். கல்வித்துறையிலும் விசேட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. மாணவர்களுக்கு திரைசேரியிலிருந்து 15,000 மற்றும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ஆகிய விசேட உதவித்தொகைகள் வழங்கப்படும். வீடுகளை முற்றிலும் இழந்தவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். காணிகள் தொடர்பாகவும் விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு காணி இழந்தவர்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். காணி மற்றும் வீடு இரண்டையும் இழந்தவர்களுக்கு முழுமையான ஆய்வுகளுக்கு பிறகு 1 கோடி வழங்கப்படும். வீடுகளை பகுதியளவில் சேதமடைந்தவர்களுக்கு மறுசீரமைப்பு அடிப்படையில் 25 லட்சம் 4 தவணைகளாக வழங்கப்படும். மேலும் வீடுகளின் தகரம் சேதமடைந்திருந்தாலும் 10 லட்சம் வழங்கப்படும். முன்னர் வழங்கப்பட்ட 2,000 போன்ற உதவிகள் பயனற்றவை. இப்போது மக்கள் வாழ்வாதாரத்தை உண்மையாக நிலைநாட்டும் நடவடிக்கைகள் அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதேபோல் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் வழங்கப்படும். உயிரிழந்தவர்களின் உயிரை மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனால் உயிர் பிழைத்தவர்களின் வாழ்க்கையினை மீண்டும் கட்டியெழுப்புவதுதான் மிக முக்கியமான கடமையாகும் என்றும் ஜனாதிபதி கூறினார். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் நிலைமையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 607 உயர்ந்துள்ளது. மழை வெள்ளம், பலத்த காற்று, புயல் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களின் தாக்கத்தால் இதுவரை 607 பேர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 214 பேர் இன்னமும் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மொத்த உயிரிழப்புகளில் கண்டி மாவட்டத்தில் மட்டும் 232 மரணங்கள் பதிவாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேரும், பதுளை மாவட்டத்தில் 83 பேரும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டை அண்டிய பகுதிகளில் அதிகளவு உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பது கவலைக்குரியது. தீட்வா புயலின் தாக்கத்தினால் நாடு முழுவதும் 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரிடர் காரணமாக சுமார் 4,000 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு மேலும் 70,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2005 ஆண்டு 13ஆம் இலக்க அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின்படி நாட்டில் அனர்த்த நிலைமை அறிவிக்காதது அரசாங்கத்தின் பெரும் தவறு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி அஜித் பி பெரேரா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அனர்த்த சூழலில் அரசாங்கம் ஜனாதிபதியும் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் அந்த சட்டத்தின்படி நடக்கவில்லை என்பதே கவலைக்குரியது என்று குறிப்பிட்டார். தேசிய அனர்த்த சபை உத்தியோகபூர்வ அறிவிப்பும் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய பிரேரணையும் இதுவரை வழங்கப்படாதது பெரும் குறை என்றும் தற்போது வெளியிடப்படும் நிவாரண சுற்றறிக்கைகள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யவில்லை, மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் அஜித் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 3வது வாசிப்பு நாடாளுமன்றத்தில் 157 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 3வது வாசிப்பு வாக்கெடுப்பு இன்றைய தினம் இரவு 7:30 மணி அளவில் நடைபெற்றிருந்தது. இதில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 158 வாக்குகள் அளிக்கப்பட்டது. அத்துடன் எதிராக ஒரே ஒரு வாக்கு அளிக்கப்பட்டது. இருவர் வாக்களிப்பில் இருந்து விலகி இருந்தனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமே எதிராக வாக்களித்தார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் துரைராச ரவிகரன் ஆகியோர் வாக்களிப்பில் இருந்து விலகி இருந்தனர். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேப் வாகனங்கள் கொள்வனவு செய்ய நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வாகனத்தை தமக்கும் வழங்க வேண்டும் என்ற உரிமை இருந்தாலும் அது தேவையில்லை என்று கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க. ஒரு கேப் வாகனத்தின் விலை 210 லட்சமும் அதன் காப்புறுதி பெறுமதி 10 லட்சமும் ஆகும் என்பதால் அந்த நிதியை சுகாதார அமைச்சுக்கு மருந்து கொள்வனவுக்காக மாற்ற வேண்டும் என்று சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கூறப்போவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்த 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குளிர்நிலை விவாதத்தின் போது அவர் மேலும் கூறுகையில், இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்ட பேரழிவு கவலைக்குரியது. இந்த நிலையில் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் தள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நினைப்பதில்லை. எனினும் அரசாங்கத்தில் எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் தான்றூரித்தனமாக செயற்படுகின்றது. எதிர்க்கட்சிகளுடன் எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் முடிந்தவரை உதவி செய்து வருவதாகவும் பாராளுமன்றம் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் தாம்பரம் மாத சம்பளத்தினை அதிரய திட்டத்தின் மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு எழுதுவினை பொருட்கள் வழங்குவதற்காக ஒதுக்கியுள்ளதாகவும்
அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலே இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறினார். இதேவேளை வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டி எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் அரசாங்கம் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளாதது பாரதூரமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் வரவு செலவு திட்டம் தற்போதைய நாட்டின் சூழ்நிலைக்கு பொருந்தாதது, எனவே புதிய முன்மொழிவுகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறினார். இலங்கையில் ஏற்பட்ட அண்மைய பேரிடர் சூழ்நிலையில் உயிரிழந்த விலங்குகளை பாதுகாப்பாக நிர்வகிப்பதற்கான பொது சுகாதார வழிகாட்டுதல்களை உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு வெளியிட்டுள்ளது. வெள்ளத்திற்கு பிந்தைய சூழலில் உயிரிழந்த மீன்களை தொடுதல், சேகரித்தல் அல்லது உண்ணுதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று WHO எச்சரித்துள்ளது. உயிரிழந்த விலங்குகளை கையாளுவதற்கு முன் பொது சுகாதார ஆய்வாளர்கள் அல்லது உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெறுவதும் அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை பணிகளில் ஈடுபடும் நபர்கள் கையுறைகள், காலணிகள், முகக்கவசங்கள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமாக அணிய வேண்டும். சவர்க்காரம் மற்றும் சுத்தமான நீரை பயன்படுத்தி கைகளை நன்கு கழுவுதல் உள்ளிட்ட கடுமையான சுகாதார நடைமுறைகளை உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்துகின்றது. உணவு மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். உயிரிழந்த விலங்குகளின் சடலங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வெளியில் பணிபுரியும் போது கொசு விரட்டியை பயன்படுத்துவது முக்கியம். கடுமையான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களில் சுகாதார அபாயங்களை குறைத்து பாதுகாப்பான மீட்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசியலமைப்பின் கீழ் மக்களின் உயிர் வாழும் உரிமையினை பாதுகாக்க தவறியமைக்காக ஜனாதிபதிக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் என்றும் இந்த பொறுப்பை அலட்சியம் செய்ததால் ஜனாதிபதி உட்பட முழு அமைச்சரவையையும் குற்றவாளிகள் என்று பிவித்துறையில உரிமைய தலைவர் உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், கடந்த வாரம் இலங்கை வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டதாகவும் பலர் உயிரிழந்து சொத்துக்கள் அழிந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இரங்கல் தெரிவித்தார். இயற்கை பேரிடரை தடுத்துவிட முடியாதிருந்தாலும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தினார். 2016 ஆண்டில் வெள்ள பேரழிவின் போது இதையே தற்போதைய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தி இருந்ததை அவர் நினைவூட்டியிருந்தார். நவம்பர் 12 முதல் வளிமண்டலவியல் திணைக்களம் கனமழை எச்சரிக்கைகளை விடுத்திருந்ததையும் நவம்பர் 25 அன்று 500 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை ஏற்படக்கூடும் என்று ஊடகங்கள் அறிவித்திருந்த போதும் அரசாங்கம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததாலேயே நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் என்றார். தேசிய இடர் முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேசிய பேரழிவு நிலை அறிவிக்கப்படாததும் இடர் சபையினை ஜனாதிபதி ஒரு முறையாவது கூட கூட்டாததும் மிகப்பெரிய தவறு என்று கமன்பில குற்றம் சாட்டினார். அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லாத சூழலில் இடர் முகாமைத்துவ அனுபவம் கொண்டு எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருந்த போதும் அதை புறக்கணித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கை முன்னிட்டு கமத்தொழில், கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலக வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒதுக்கீட்டு சட்டம் 2026 குடிநிலை விவாதத்தின் போது அவர் உரையாற்றுகையில், இந்த வெள்ள பேரழிவுக்கான காரணங்களை அரசாங்கம் அல்ல நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் முன்கூட்டி ஆய்வு செய்து தடுக்க வேண்டியிருந்தது. இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. எந்த அமைச்சரும் தங்களுடைய பொறுப்பில் இருந்து விலகி நின்றுவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து அவர் விளக்குகையில், முன்னாள் அமைச்சர் காமினி திசாநாயக்க தொடங்கிய மகாவலி திட்டத்திற்கு 46 ஆண்டுகளாகின்றது. ரண்டம்பே மற்றும் ரந்தனிகல அணைகளில் உள்ள நீரை சரியான நேரத்தில் திறந்திருந்தால் மகிங்கனியில் இவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காது. மகிங்கனி வைத்தியசாலை 6 மாவட்ட மக்கள் நம்பும் முக்கிய சிகிச்சை மையமாக இருப்பதாகவும் தற்போது அங்கு எந்த சிகிச்சை உபகரணமும் இயங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் மகிங்கனியில் உள்ள நீதிமன்றம், போலீஸ் நிலையம் மற்றும் மதஸ்தலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நீதிமன்றத்தின் அனைத்து ஆவணங்களும் அழிந்துவிட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். 46 வருடங்களாக நடக்காத அளவிலான சேதம் இன்றே நேர்ந்துள்ளது. மண் சரிவை பற்றி நாம் ஒன்றும் கூட முடியாது. ஆனால் அந்நீரை சரியான மேலாண்மை செய்கின்றோம் என்றால் இவ்வளவு பெரிய பாதிப்பை தவிர்த்திருக்க முடியும் என்றும் அவர் தனது உரையினில் குறிப்பிட்டிருந்தார்.